நடிகர் விஜயோட மனைவி சங்கீதா சில நாட்களுக்கு முன்னாடி விஜயிடமிருந்து விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினது. சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்குது. எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் கடந்த 5 வருஷங்களுக்கு மேல் ஒரு நடிகையோட மிக நெருக்கமான தொடர்பில் திருமணத்தை மீறிய உறவுல இருப்பது தான் விவாகரத்துக்கான மூல காரணம், முக்கிய காரணம் அப்படின்னு விஜயினுடைய மனைவி சங்கீதா சொன்னது தான் பலரையும் பேரதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கு. ஏன்னா எல்லாருமே விஜயை தன் வீட்டு பிள்ளையா, தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களா தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ விஜய் அண்ணா அப்படி பண்ணுவாரா, விஜய் அந்த தம்பி இப்படி பண்ணுவாரா அப்படின்னு பலருக்கும் பலவிதமான ஷாக்கிங். ஆனால் சங்கீதா சொல்லும்போது கடந்த ஒரு 5 வருஷமா, அதாவது ஏப்ரல் 2021 அந்த நடிகையோட விஜய் நெருக்கமாக இருக்கிறத கையங்களவுமா கண்டுபிடிச்சு விஜய் கிட்ட எவ்வளவோ சொன்னான். பட் விஜய் நான் சொன்னதுக்கு அகைன்ஸ்டா செயல்பட ஆரம்பிச்சாரு. இன்னும் அந்த நடிகை கூட மிக நெருக்கமா பார்த்தோன்னா க்ளோஸ் ஆனாரு. அதுதான் எங்களுடைய பிரச்சனைக்கு காரணம். அதோட மட்டும் இல்லாம அந்த நடிகை கூட அடிக்கடி வெளிநாடு எல்லா இடங்களுக்கு போக, அதை அந்த நடிகை எடுத்து சோஷியல் மீடியாக்கள்ல போட, அது எனக்கும் சரி, என் பிள்ளைங்களுக்கும் சரி, மனதளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலா பார்த்தோன்னா இருந்தது அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில சங்கீதா சொன்ன இந்த விவகாரம் பலருக்கும் பலவிதமான சந்தேகத்தையும் எழுப்பியிருக்குங்க. இந்த வழக்கு தொடர்பா வர்ற ஏப்ரல் 20ஆம் தேதி விஜய் நீதிமன்றத்தில் ஆஜராகணும்னு நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு. மேலும் இந்த வழக்கை தனி அறையில ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா நடத்தணும்னு விஜயினுடைய மனைவி சங்கீதாவும் கோரிக்கை வச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா விஜயை பலர் விமர்சித்தாலும் விஜயினுடைய தீவிர விசுவாசிகள், தொண்டர்கள், ரசிகர்கள் விஜய்க்கு பேர் ஆதரவா தான் வந்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா விஜயோட தீவிர ரசிகைகள் சில பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்க விஜய் பக்கம் தான் நிற்போம். அதுலேயும் ஆர்வ கோளாறுல இருக்கக்கூடிய சில ரசிகைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் விஜய்க்கு அக்காவா நிறைய பேர் இருக்காங்க, விஜய்க்கு தங்கச்சியா நிறைய பேர் இருக்காங்க, வேணும்னா விஜய்க்கு பொண்டாட்டியா கூட நாங்கள் இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னது தான் இப்போ இன்னும் மிகப்பெரிய பேசுபொருளாக விவாதமாகவும் மாறி இருக்கு. அந்த வீடியோ வெளியாகி பலரோட கண்டனத்துக்கும் பார்த்தோன்னா ஆளாயிருக்கு. ஆனால் சம்பந்தப்பட்ட விஜய் இதுவரைக்கும் இதை பற்றி எந்த கருத்தும் தெரிவிக்கல, வாயும் திறக்கல. கரூர் விஷயத்தில் எப்படி மௌனம் காத்தாரோ, கரூர் விவகாரத்தில் 41 பேர் இறந்ததுக்கு அப்புறமும் அவர் எப்படி சைலண்டாக பார்த்தீங்கன்னா இருந்தாரோ, அதுக்கப்புறம் ஒரு 40 நாள் கழிச்சு ஒரு வீடியோ மட்டும் போட்டாரோ, அதே மாதிரி இந்த விவகாரத்தில் அவர் ரொம்ப மௌனம் காத்துட்டு வர்றாரு. குறிப்பாக இப்போ ஜனநாயக பிரச்சனையிலையும் விஜய் இதுவரைக்கும் அமைதியாக இருந்தாங்க. ஆனால் மற்ற கட்சிகள் குரல் கொடுத்தது. கரூர் விஷயத்திலையும் ஆரம்பத்துல இருந்து அவர் அமைதியாக தான் வந்திருந்தார். இப்போ எப்படி கரூர் விஷயத்துக்கு விஜய் அமைதியாக இருந்தாரோ, ஜனநாயகம் பிரச்சனையில் அமைதியாக இருந்தாரோ, சிபிஐ விசாரணை தொடர்பாக எப்படி அமைதியாக இருந்தாரோ, அதே போல தான் இப்போ சங்கீதா அவர் மீது சொன்ன புகாருக்கும் அந்த குற்றச்சாட்டுகள் அனைத்துக்கும் விஜய் அமைதியாகவே வந்திருக்காரு. இந்த நிலையில விஜய்க்கு எதிராக அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் அறிக்கை வெளியிட்டிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சங்கீதா விவாகரத்து மனு தாக்கல் செய்துள்ள நிலையில விஜயனுடைய ரசிகர்களும் அவர்களின் ஆதரவாளர்களும் சங்கீதாவுக்கு எதிராக அகெயின்ஸ்டா ஆணாதிக்க வன்முறை பதிவுகள் மற்றும் கேலி சித்திரங்களை பரப்பிட்டு வர்றாங்க, அவதூறை பரப்பிட்டு வர்றாங்க. பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகும் விஜய் இந்த செயலை கண்டிக்காம இருக்கிறது, அதாவது சினிமாவில் இருக்கிறது வரைக்கும் அவர் சைலண்டாக இருக்கிறது ஓகே. ஆனால் எப்போ பொது வாழ்க்கைக்கு வந்தாரோ அப்போ இந்த மாதிரியான செயல்களை கண்டிக்காமல் இருக்கிறது, அதுவே மிகப்பெரிய கண்டனத்திற்குரியது, கண்டிக்கத்தக்கது. விஜயினுடைய இந்த மௌனம் வன்முறைக்கு வழங்கப்படும் மறைமுக ஒரு ஒப்புதலாக அமையும்னு அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. தப்பு செய்கிறத விட தப்பு செய்கிறவனுக்கு துணை போகிறதுக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்கு. அந்த விதத்தில் விஜயினுடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளையும் எல்லாரையும் பற்றி சில இடங்கள்ல தப்பாக பேசும்போது அது ஏன் விஜய் இப்போ வரைக்கும் தட்டி கேட்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பார்த்தோன்னா எழுந்திருக்குங்க. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.